தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. The Chennai Silks. Let the celebrations begin. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இந்த புத்தாண்டுக்கு நம்ம பூர்விகால 5000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணி 15 lakh கோல்ட் வவுச்சர் வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. இப்போ ரொம்ப எலோ மேஷராசி அன்பர்களாக இருக்காங்க. எலோ வயசு ஒரு 10+, 20+ அப்படி தான் இருக்காங்க. அப்படின்னா அவங்களுக்கு ரவுண்டு சனி வருவார். 7 நாட்டு சனி முறை அவங்க வாழ்நாளில் வருவார். அதை விரைய சனி அப்படிம்பாங்க. ஒரு 30+, 40+ அந்த மாதிரி வயசில் இருக்காங்க. அவங்களுக்குன்னா வாழ்க்கையில் 2வது ரவுண்டு சனி வரும். இதை பொங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பொங்கு சனியில் என்ன ஆகும்? ஆல்ரெடி ஒரு முறை உங்கள் வாழ்க்கையில் அவர் வந்துட்டார், உங்களை செதுக்கிட்டாரு. இந்த 3வது ரவுண்டு சனியை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க. தங்கு சனியில் இருக்கவங்க ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். இந்த சனி நம்மளுக்கு 7 நாட்டு சனி அப்படின்றதுனால இந்த 7 வருஷமும் 2025 மட்டும் இல்லாமல் இந்த 7 வருஷமும் ஹனுமனை வழிபாடு பண்ணுறது அப்படின்றது பாருங்கள், ராகு கேதுவும் பசிஃபை ஆகிடுவாங்க. ஏன்னா ராகு கேதுவும் ஹனுமனை பார்த்தா பயப்படுவாங்க. இந்த மாதிரியான பரிகார ஸ்தலம் போகும். பொதுவாகவே பரிகார ஸ்தலம் அப்படின்னா எல்லா பரிகார ஸ்தலமும் ஈசனை நோக்கி தான் இருக்கும். அந்த மாதிரி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா யார் ஒருத்தர் நலதமயந்தி சரிதத்தை பாராயணம் பண்ணுறாங்களோ சனி பகவான் நலனுக்கு கொடுத்த வரம் ஒன்று இருக்குது. ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள். இன்றைக்கு நாம் டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள் நம்ம நிறைய ஜோதிடம் சார்ந்த கேள்விகள் எல்லாம் தொடர்ந்தும் கேட்க இருக்கிறோம். இன்று குறிப்பாக இந்த 12 ராசிக்காரர்களுக்குமான ராசி பலனுடைய ஒரு இந்த வருஷம், அதாவது 2025 என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் அவர்களுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம விரிவாகவும் அதே நேரத்தில் ஆழமாகவும் கேட்க இருக்கிறோம். மேம் வணக்கம். வணக்கம். பொதுவாகவே இந்த 2025 அந்த ஆண்டுக்கான ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது நிறைய வெரைட்டிஸில் நம்ம அந்த ராசி பலனை கேட்குறோம். குறிப்பாக சில பேர் 3 அதாவது கிரக பெயர்வுகள் நடக்கிறதால குரு சார்ந்து பலன் சொல்கிறாங்க. அதே போல் ராகு கேது பயிற்சி சார்ந்து பலன் சொல்கிறாங்க. அதையும் கடந்து சனி பயிற்சி சார்ந்தும் பலன் நிறைய பேர் சொல்கிறாங்க. இது ரொம்ப வேரிஃபையாக இருக்குது. சில பேருக்கு பயம் வருது, பலருக்கு 7 சனி இருக்குது, அதே போல் அஷ்டமத்து சனி இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் வர்றவங்களுக்கு அதுவும் பயமாக இருக்குது. சில பேருக்கு குரு இடகுமடகான இடங்களில் நிற்கிறாருன்னு பயப்படுறாங்க. ராகு கேது பயிற்சியும் கேது ஒரு இடத்துல இருக்கிறதால அது ஒரு பெரிய பயத்தை கொடுக்குது. இப்படி அந்த ஒவ்வொருத்தருக்கும் குழப்பமான ராசி பலனாகவே இருக்குது. குறிப்பாக இந்த 3 பெயர்ச்சிகளையும் சேர்த்து 2025 அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி மேம் இருக்க போகுது? பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ சனி பயிற்சி அப்படின்னா 2.5 வருஷம் சனி பயிற்சியோட பலன்கள்மா. இப்போ பாருங்க, குரு பயிற்சி அப்படின்னா ஒவ்வொரு ஜோதிடரும் தனித்தனியாக அந்த பயிற்சி பலன்களை கரெக்டாக தான் சொல்கிறாங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் மக்களுக்கு பாருங்க, இப்போ உதாரணத்துக்கு இப்போ சிம்ம ராசி அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். சிம்மத்துக்கு அஷ்டமத்து சனி இருக்காங்க. அப்போ சனி நிறைய கெடுக்க போகிறாரு அப்படின்னு அர்த்தம். குரு நல்லது செய்ய போகிறாரு. குரு 11ஆம் பாவம் நிறைய நல்லது செய்ய போகிறாரு. ராவுக்கு ஏதோ ஃபேவர் ஆக போகிறாங்க. அப்படி ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் கெடுத்தாலும் ஒரு கிரகம் கைவிடலை அப்படின்றது உண்மைமா. அதுக்கும் மேலே பாருங்க, எந்த கெட்ட நேரமாக இருந்தாலும் எவ்வளவு கெட்ட நேரமாக இருந்தாலும் இறை வழிபாடு அப்படின்றது ஒன்று பார்த்தீங்களாம்மா நம்மளுக்கு கை கொடுக்காம போகிறதா சரித்திரமே கிடையாது அப்படின்னாமா. இப்போ பாருங்க, சமூக வலைத்தளத்தில் நிறைய பேர் சொல்கிறாங்க, இறை வழிபாடு நீ விதி என்ன மாற்றிடுவியா அப்படின்ற மாதிரியெல்லாம் சில பதிவுகள் நான் பார்க்க தான் செய்கிறேன். விதியை மாற்ற முடியும் அப்படின்றது எத்தனையோ பார்த்திங்கன்னா ஆன்மீகவாதிகளோட கருத்து. பொதுவாக விதி வலியது அப்படின்னு பரிஷித் மகாராஜானோட கதை சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆனால் விதியை மாற்ற முடியும் அப்படின்னு எத்தனையோ ஆன்மீகவாதிகளோட சான்றோர்களோட நம் முன்னோர்களோட கதை அப்படின்றது இருக்க தான் செய்யுது. ஆக நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்ட் தான். இந்த 2025 ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றத தெளிவாக மக்கள் புரிஞ்சிக்கிற மாதிரியே நம்ம சொல்லலாம். அதில் கால புருஷனுக்கு முதல் ராசி மேஷ ராசி இல்லைங்களா? இப்போ மேஷ ராசியை பற்றி பார்த்துடலாம். பொதுவாக பாருங்கம்மா, மேஷ ராசி அப்படின்னாலே செவ்வாயினோட ஆதிக்கம் பெற்ற ராசிமா. உலகத்தில் இருக்க ஆல்மோஸ்ட் ஆல் யூனிஃபார்ம் சர்வீசஸ் இவங்களாம் பார்த்திங்கன்னா மேஷமாக இருப்பாங்க. சூரியன் உச்சமடையக்கூடிய ராசி மேஷ ராசி. பொதுவாக பாருங்கள், இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு ஆளுமை அப்படின்றது ஜாஸ்தி இருக்கும். பெருசாக நடிக்க தெரியாது மேஷம் சிம்மம்லாம் அப்படின்னு தான் சொல்லலாம். இதெல்லாம் உங்களோட எக்ஸ்ட்ரானரி ப்ளஸ்ஸு மைனஸும் அதுதான் இருக்கும் நிறைய ஆஸ்பெக்டில். சரிங்களா? அப்படிப்பட்ட மேஷராசி அன்பர்கள் இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சனி பகவான் 7 நாட்டு சனியாக உட்கார்றாரு. ஏன்னா மீனம் 12ஆம் பாவம் 7 நாட்டு சனியாக உட்கார்றாரே, நம்மளுக்கு பலவிதமான கெடுதல்களை கொடுப்பாரா அப்படின்னு யோசிக்கிறாங்க.
இதுலேயே ஒரு முரண்பாடான கருத்து இருக்குது. என்ன அப்படின்னா, சனி பகவான் வந்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன ரவுண்டு சனியாக வராரு. இப்போ ரொம்ப மேஷராசி அன்பர்களாக இருக்காங்க, வயசு ஒரு 10+20+ அப்படி தான் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ரவுண்டு சனி வருவார். 7 நாட்டு சனி முறை அவங்க வாழ்நாளில் வருவார். அதை விரைய சனி அப்படிம்பாங்க. அப்போ அந்த மாதிரி ரொம்ப இளம் வயசு மேஷராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக அவர் வந்து பாருங்கள் சில பல இடையூறுகளை கொடுப்பாரு அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த சில பல இடையூறுகளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களை மேன்மைப்படுத்துறதுக்கு அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா, ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம் சனீஸ்வரன், நீதிமான் அப்படின்னு சொல்லுவாங்க. சனியை பார்த்தா எல்லாருமே பயப்படுவாங்க. ஒன்றும் இல்லைம்மா, நம்ம வந்து பாருங்கள் காலத்தி போனோம் அப்படின்னா அங்கங்கே உட்கார வச்சு பரிகாரம் செய்வாங்க. கடைசியில் என்ன சொல்லுவாங்க, தட்சணை கொடுங்க 101 ரூபா அப்படின்னு கேட்டு வாங்குவாங்க. ஆனால் சனீஸ்வரன் கோயிலில் நம்ம பரிகாரம் கேட்டாங்களோ புரோகிதர்கள்லாம் தெரிச்சு ஓடுவாங்க. காரணம் என்ன அப்படின்போது என்னென்னம்மா, சனி அவங்களுக்கு 7 நாட்டு சனியாவோ அஷ்டம சனியாவோ அர்த்தாஷ்டம சனியாவோ வரும்போது நீ என்னென்னலாம் தப்பு செஞ்ச அதெல்லாம் கலெக்ட் பண்ணுவார், அதுக்கான பனிஷ்மெண்ட்டை கொடுப்பார். நீ தப்பு செஞ்சால் தான் பனிஷ்மெண்ட் கொடுப்பார், நீ தப்பே செய்யலை அப்படின் போது அவர் ஏன் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. சனியை ஓவர்டேக் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ஈஸிமா. நம்ம வந்து ரொம்ப நேர்மையாக, ரொம்ப நாணயமாக, ரொம்ப ஒழுக்கமாக இருந்தால் மட்டுமே போதும். சனி நம்மளை எந்த விதத்துலையும் கெடுக்க மாட்டார் அப்படின்றது உண்மைமா. ஆக இப்போ ரவுண்டு சனி வராரு அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா, அவர் என்ன பண்ணுவார், பல படிப்பினைகளை நம்மளுக்கு கொடுப்பார். எப்படி அப்படின்னா, செதுக்கும் போது வலின்னு சொல்கிற எந்த கல்லும் சிலையாகாதுமா. படிக்கட்டாக தான் மாறி மக்களோட மிதியடியை வாங்கும். ஆனால் செதுக்கும் போது வலியை தாங்குகிற கல் தான் சிலையாகி கர்ப்பகிரகத்தில் பாலும் பன்னீரும் பஞ்சாமிர்தமும் அபிஷேகமாக எடுத்துக்கும். அந்த மாதிரி தான் ரவுண்டு சனி வருது அப்படின்னா வாழ்க்கைனா என்னன்னு புரிய வைப்பார். ஆனால் அதில் நிறைய நல்லதுகள் இருக்கும். உனக்கு வாழ்க்கைக்கான படிப்பினையை அவர் ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லலாம். இது விரைய சனி அப்படின்வாங்க. இப்போ ஒரு மத்தியம வயசு மேஷராசி அன்பர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்கம்மா. அதாவது ஒரு 30+ 40+ அந்த மாதிரி வயசில் இருக்காங்க. அவங்களுக்குனா வாழ்க்கையில் 2வது ரவுண்டு சனி வரும். இதை வந்து பொங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பொங்கு சனியில் என்ன ஆகும், ஆல்ரெடி ஒரு முறை உங்கள் வாழ்க்கையில் அவர் வந்துட்டார், வந்து உங்களை செதுக்கிட்டார். இப்போ அவர் போயிட்ட பின்னாடி நம்மளுக்கு சின்ன சின்ன குறைபாடுகள், அவர் தான் போயிட்டார் அப்படின்னு சின்ன சின்ன தப்புகள் நம்ம செஞ்சுருப்போம் பார்த்தீங்களா, அதை திருப்பி செதுக்கிட்டு போயிடுவார். பெருசாக பிரச்சனை கிடையாது. இது எப்படின்னா, ஆல்ரெடி ஒரு ஊருக்கு நீங்கள் போயிட்டு வந்துட்டீங்க, திருப்பி அந்த ஊரில் 7 வருஷம் நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டீங்க, வாழ்ந்துட்டீங்க, திருப்பி அந்த ஊருக்கு போனால் அந்த ஊர் உங்களுக்கு புதுசு இல்லை, ஆல்ரெடி பழக்கப்பட்ட ஊர் தானே. அந்த மாதிரி தான் 3வது ரவுண்டு சனி. இப்போ 50+, 60+, 70+ இருக்கவங்களுக்கு வயசு 70, 70க்கும் மேலே, 60, 60க்கும் மேலே இந்த மாதிரி வயது இருக்கவங்களுக்கு 3வது ரவுண்டு சனி வருமா. இந்த 3வது ரவுண்டு சனியை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க. தங்கு சனியில் இருக்கவங்க ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். புரியுதுங்களா? இவ்வளோதாம்மா. இது ஒன்றும் பெருசாக ஒரு விஷயம் கிடையாது. 7 நாட்டு சனியாக இருந்தாலும் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா நீதிமான் அப்படின்றதுனால நம்ம முதல்ல சொன்ன விஷயம் ரொம்ப ஒரு எளிமையான பரிகாரம். நீ எல்லா விதத்துலையும் நேர்மையாயிரு, சனி பகவான் உன்னை ஒன்றுமே செய்ய மாட்டார். அது எப்படிங்க சாத்தியம்? மனுஷ பிறப்பு இல்லையா? மனுஷ பிறப்பு. ஆமாம், தவறு தெரிஞ்சோ தெரியாமையோ அறிஞ்சோ அறியாமையோ நான் வந்து சில தவறுகள் செய்ய தான் செய்வேன். உடலாலும் உள்ளத்தாலும் மனதாலும் சொல்லாலும் செயலாலும் மற்றவங்கள காயப்படுத்துவேன். அப்போ இது எப்படி சாத்தியம்? முடியாது இல்லையா? அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஹனுமனோட வழிபாடு, ஆஞ்சநேயரோட வழிபாடு யார் ஒருத்தர் செய்தாலும் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் அவங்கள வந்து கெடுக்க மாட்டார். இது ஹனுமனுக்கு அவன் பலமுறை கொடுத்த வரமோ, ஹனுமனை பார்த்து பயமோ அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து இந்த பதிவில் நம்ம சொல்ல வேண்டாம், ஏன்னா ரொம்ப பெருசாக போயிடும். ஆக ஹனுமன் வழிபாடு அப்படின்றது சனியை பிரீத்தி பண்ணும். அதுக்கும் மேலே வந்து பாருங்கள், யார் ஒருத்தர் சிவ வழிபாடு செய்கிறாங்களோ, சிவனை கும்பிட்றாங்களோ, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனியினோட கை ஆசீர்வாதத்துக்கு தான் இருக்குமே தவிர அவங்களுக்கு கெடுக்கிறதுக்கு இருக்காது. ஆக இது ரெண்டும் வந்து அவங்க புரிஞ்சுக்கினாங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லலாம். ஆக மேஷம் சனியே பெருசாக கெடுக்க போகிறது இல்லை. அப்புறம் ஏன் கவலைப்படுவானே? விஷயத்தில் இந்த 7.5 வருஷம் நம்ம கவலைப்படவே வேண்டியதில்லை. அதுவும் 2025 கவலைப்படவே வேண்டியதில்லை. காரணம் என்ன அப்படின்னாமா, நம்மளுக்கு குரு பகவான் 3ஆம் பாவத்தில் இருக்கார். மிதுனம் அப்படின்றது மேஷத்துக்கு 3ஆம் பாவம். அப்போ குரு என்ன குருவாக வராருன்னா தைரிய குருவாக வராரு. ஏன்னா அந்த 3ஆம் பாவம் அப்படின்றது இளைய சகோதர தைரியஸ்தானம். அப்போ குரு தைரிய குருவாக வரும்போது உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் அப்படின்றது இருக்கும். இப்போ நீங்கள் மேஷம் அப்படின்னா உங்களுக்குள்ளே என்னால் முடியும். பொதுவாகவே மேஷத்துக்கு அந்த ஆளுமை உண்டு, செவ்வாய் ஆதிக்கம் அப்படின்றதுனால. அதுக்கும் மேலே குரு பகவான் அந்த ஆளுமையை உங்களுக்கு அதிகப்படுத்துவார், அந்த தன்னம்பிக்கை அதிகப்படுத்துவார். ஆக ஒரு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2025 நீங்கள் 7 நாட்டு சனியை நினச்சி கவலைப்படவே வேண்டியதில்லை. முதல்ல சனியை நினச்சே கவலைப்படாதீங்க. அதுக்கும் மேலே குரு வந்து உங்களுக்கு காப்பாற்றுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்துகிட்டே இருக்கார். பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா நம்ம, அதாவது கெட்டாலும் மேன்மக்களே அப்படிம்பாங்க. அப்போ குரு, தேவகுரு, பிரகஸ்பதி, பொன்னர் உங்களை வந்து கெடுக்கல, அதாவது கெட்ட இடத்துல இல்லை, உங்களை காப்பாற்றுற இடத்துல இருக்கார். அவர் கெட்ட இடத்துல இருந்தாலே பெருசாக உங்களை கெடுக்க மாட்டார். இதுக்கும் மேலே காப்பாற்றுற இடத்துல இருக்கிறதுனால
மேஷராசி அன்பர்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படின்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஆக்சுவலி என்னென்னா ஒவ்வொரு பேச்சுலையும் அதனோட பார்வை அப்படின்றது இருக்குது. ஆனால் ஆன் தி ஹோல் கிஸ்ட் தானே நீங்கள் கேட்டிருக்கீங்க, நம்ம வந்து பொதுவாகவே சொல்லிடலாம். அதுக்கப்புறம் ராகு கேது வந்து பாருங்கள், ராகு பகவான் 11ஆம் பாவம், கேது பகவான் 5ஆம் பாவம். இந்த ராகு வந்து 11ஆம் பாவம் அப்படின்றது வந்து பாருங்கள் லாபஸ்தானம் 11ஆம் பாவம் அப்படின்றது பொதுவாகவே ஜோதிடத்தில் ஒரு கருத்து உண்டுமா. எப்போ நல்ல பாவத்தில் அசுபர்கள் வந்து உட்கார்றாங்களோ அபரிவிதமான ராஜயோகம் அப்படின்றது உண்டு. புரியுதுங்களா? அப்போ என்ன சொல்லுவாங்க, இந்த 11ஆம் பாவத்தில் ராகு வந்து உட்காரும்போது இப்போ ஒரு மேஷராசி அன்பர்கள் நீங்கள் நீங்கள் இந்த இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் இன்க்ரிமெண்ட், ஏதோ ஒரு விதத்தில் ப்ரொமோஷன், இஃப் யூ எலிஜிபிள் ஃபார் தட், உங்களுக்கு அந்த தகுதியும் ஒரு இதுவும் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான பலனை அவர் கொடுத்தே தீருவார். ராகுவை பொறுத்த வரைக்கும்மா பெருசாக உனக்கு இருக்குன்னா தான் கொடுப்பேன் அப்படின்றது கிடையாது. நான் நல்ல பொசிஷனில் இருக்கேன், நீ உனக்கு அது தகுதி இருக்கோ இல்லையோ எதை பற்றியும் கவலை இல்லை, நான் பாட்டு உனக்கு கொடுத்துருவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட். ஏன்னா ராகு ராட்சஸ். பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ராகு எது கொடுத்தாலும் கொடுத்துட்டு மறந்துடுவாராம். ஆனால் சனி அப்படி இல்லை, எது கொடுத்தாலும் கொடுத்துட்டு ஞாபகம் வச்சுப்பார், பிடுங்கணும்னு போது கரெக்டாக பிடுங்கிடுவார் அப்படின்வாங்க. புரியுதுங்களா? ஆக ராகு உங்களுக்கு நிறைய ஃபேவர் செய்யக்கூடிய இடத்துல இருக்கான், குரு நிறைய ஃபேவர் செய்யக்கூடிய இடத்துல இருக்கான். கேது வந்து 5ஆம் பாவம், கேது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானத்தில் கேது அப்படின்போது ஒரே ஒரு சின்ன ஒரு இம்பாக்ட் வரும். அது என்னென்னா, நம்ம பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா பிள்ளைங்க நம்ம பெருசாக நம்ம சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. இப்போத்தைய காலகட்டத்தில் அது ரொம்ப சகஜமாக போச்சு இல்லைங்களா? 3 வயசு குழந்தைங்க கூட பெருசாக சொல் பேச்சு கேட்கறது இல்லை அப்படின்றது தான் உண்மை. அதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா கேத்துவை பசிஃபை பண்ணுறது, கேத்துவை சாந்தப்படுத்துறது அப்படின்றது ரொம்ப ஈஸிமா. என்ன அப்படின்னா கேத்து ஞானக்காரகர். அப்போ ஒன்றும் இல்லைம்மா, நம்மளுக்கு தெரு நாய்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நம்ம பிஸ்கெட் வாங்கி போடுறதுனாலே கேத்து சாந்தம் அடைஞ்சிடுவான், கேத்து பசிஃபை ஆகிடுவான். சனி மாதிரி ரொம்ப கஷ்டப்படுத்து நம்ம வந்து அவரை பசிஃபை பண்ணணும் அப்படின்றது இல்லை. சனிக்கு தான் ரொம்ப கஷ்டமான விஷயம், எல்லா விதத்துலையும் நம்ம நேர்மையாக இருக்கணும், அதுதான் ரொம்ப கஷ்டம் உலகத்தில் இல்லைங்களா? டாக்ஸ்க்கு பிஸ்கெட் வாங்கி போட்டாலே கேத்து வந்து பசிஃபை ஆகிடுவார், கேத்து சாந்தமாகிடுவார். கேத்துனால வரக்கூடிய கேத்து 5ஆம் பாவம் நிறைய நல்லதும் இருக்குது. பியாண்ட் தட் நம்ம பிள்ளைங்க ரீதியாக நம்மளுக்கு கொஞ்சம் மனசஞ்சலம், மனக்குழப்பம் இந்த மாதிரி வரும். அதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு நம்ம பிஸ்கெட் வாங்கி போடுறது மூலயமா அவர் சாந்தி அடைஞ்சிடுவார், சாந்தம் அடைஞ்சிடுவார் அப்படின்னு சொல்லலாம். ஆக மேஷம் 2025 பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை இல்லைங்களா? அதுக்கும் மேலே வந்து பாருங்கள், இந்த சனி வந்து நம்மளுக்கு 7 நாட்டு சனி அப்படின்றதுனால இந்த 7 வருஷமும் 2025 மட்டும் இல்லாமல் இந்த 7 வருஷமும் ஹனுமனை வழிபாடு பண்ணுறது அப்படின்றது வந்து பாருங்கள் ராகு கேதுவும் பசிஃபை ஆகிடுவாங்க. ஏன்னா ராகு கேதுவும் ஹனுமனை பார்த்தா பயப்படுவாங்க, சனியும் ஹனுமனை பார்த்தா பயப்படவும் செய்வான். ஹனுமனுக்கு நிறைய வரமும் கொடுத்துருக்கான் சனி. புரியுதுங்களா? ஆக இது வந்து செய்யலாம். அதுக்கு ஒரு எளிமையான ஒரு விஷயம் இருக்குமா, ஹனுமன் சாலிசா அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்குது. அந்த ஹனுமன் சாலிசாவை தினம்தோறும் பாராயணம் பண்ணிவிட்டு உங்களால் என்ன வேலையை செய்ய முடியுமோ, எந்த அளவுக்கு சிவனேன்னு இருக்க முடியுமோ இருந்தீங்க அப்படின்னு மேஷராசி அன்பர்களுக்கு 2025 ஒரு இனிமையான வருடமாக அமையும் அப்படின்றதுல எல்லாளவும் சந்தேகம் இல்லை. இப்போ மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏதாவது பரிகார ஸ்தலம் போகணும் அப்படின்னு சொன்னா எந்த மாதிரியான பரிகார ஸ்தலம் போகணும்? பொதுவாகவே பரிகார ஸ்தலம் அப்படின்னா எல்லா பரிகார ஸ்தலமும் ஈசனை நோக்கி தான்மா இருக்கும். எல்லா பரிகார ஸ்தலமும் நீங்கள் யோசிச்சு பாருங்க, பரமேஸ்வரனோட காலடியில் தான் இருக்கும். அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருநள்ளாறுல இருக்க தர்பாரண்யேஸ்வரரை போய் பார்க்கறது அப்படின்றது ஒரு விசேஷமான பலன்களை கொடுக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, திருநள்ளாறு போவாங்க, போயிட்டு சனீஸ்வரனை மட்டும் பார்த்துட்டு வந்துடுவாங்க. சனி அங்கே வந்து ஈசன் காலடியில் இருக்கா. எல்லா கிரகங்களும் ஈசனோட காலடியில் சாப விமோச்சனத்துக்கு காரணத்தினால அந்த இடத்துல அவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க இல்லைங்களா? அப்போ இவங்க நேராக போனால் தர்பாரண்யேஸ்வரரை பார்க்கணும். தர்பாரண்யேஸ்வரரை பார்த்துட்டு அம்பிகையை பார்த்துட்டு அப்புறம் சனியை பார்க்கணும். சனியை பார்த்துட்டு அதே மாதிரிமா தர்பாரண்யேஸ்வரர் கோயிலை வளாகத்தை சுற்றி வரும்போது அங்கே வந்து பாருங்கள் சுவரில் நலதமயந்தி சரிதம் போட்டிருப்பாங்க வரைபடமாக. அந்த நலதமயந்தி சரிதத்தை பார்த்துட்டே பாராயணம் பண்ணிகிட்டே, அது வரைபடமாக தான் இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை பாராயணம் பண்ணிகிட்டே சுற்றி வரணும். அதில் ஒரு சூக்ஷ்மம் இருக்குது. யார் ஒருத்தர் நலதமயந்தி சரிதத்தை பாராயணம் பண்ணுறாங்களோ சனி பகவான் நலனுக்கு கொடுத்த வரம் ஒன்று இருக்குது. யாரெல்லாம் உன்னோட சரிதத்தை பாராயணம் பண்ணுறாங்களோ அவங்கள நான் கெடுக்க மாட்டேன் அப்படின்னு சனி அவன் வாயால் சொல்லியிருக்கான். மனுஷால் கிடையாது, சொல்லிட்டு மறந்துடுறதுக்கு. கிரகங்கள் அதுலேயும் நீதிமானவன் அதை செய்யறது ஒரு உச்சிஷ்டமான பலன்களை கொடுக்குமா. இப்போ மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து இந்த 2025 அப்படிங்கிறது எத்தனை % வந்து நல்ல பலன்களை, அதாவது இந்த 3 பெயர்ச்சிகளையும் வச்சு இவங்களோட இந்த 2025 அப்படின்னு எப்படி கொடுக்க போகுது? இது வந்து பார்த்தீங்கன்னா அபவ் ஆவரேஜ் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் வந்து பொதுவாக வந்து நான் எல்லாமே செய்வேன், ஆனால் நீங்கள் சொல்கிறது அந்த சனீஸ்வரனை பிரீத்தி பண்ணுறது என்னால் செய்ய முடியாது அப்படின்ற பட்சத்தில் அது அபோவ் ஆவரேஜ். சனீஸ்வரனை நான் பிரீத்தி பண்ணுவேன், நான் ஹனுமன் சாலிசா படிப்பேன், நலதமயந்தி பாராயணம் பண்ணுறேன், நான் வந்து பார்த்திங்கன்னா நலதமயந்தி சரிதம் பாராயணம் பண்ணுறேன், நான் திருநள்ளாறு போயிட்டு தர்பாரண்யேஸ்வரரை பார்த்துட்டு வரேன்,
ஹானஸ்ட்டாக இருக்கு 90%. நீங்கள் உங்களோட பலனை நீங்கள் முடிவு பண்ணிக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கை உங்களோட வாழ்க்கை எப்படி அமைப்போகுதுன்றது உங்கள் கையிலேயே இருக்குது, எங்கள் கையில் இல்லை. நீங்கள் எப்படி நடத்துக்கிறீங்களோ அது பிரகாரம் உங்களுக்கு பலன்கள் அப்படின்றது வரும். நான் நார்மலாக இருக்கேன் அப்படின்னாலும் அது அபவ் ஆவரேஜ்மா கவலைப்பட வேண்டியதில்லை. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இந்த புத்தாண்டுக்கு நம்ம பூர்விகால 5000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணி 15 லேக் கோல்ட் வவுச்சர் வெல்லும் வாய்ப்பு பெறுங்க.